வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 9ஆம் அத்தியாயம், தமிழ் தாத்தாக்களும் தமிழ் பாட்டிகளும் ஸ்ரீமடமும். அதில் ஸ்ரீமடத்தின் சாட்சி. தஞ்சாவூர் தான் வாணன் ஊர் என்பதற்கு ஆதரவாய் நம் மடமும் ஒரு சாட்சி தருகிறது என்று அவரிடம் நான் சொன்னவுடன் அவருக்கு ரொம்பவும் ஆவலும் ஆனந்தமும் உண்டாகிவிட்டன. மடத்தின் 63வது ஆச்சாரியாளான 4வது மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1783 பீடமேறி சில மாசங்களில் சிவகங்கை ராஜா விஜய ரகுநாத பெரிய உடையார் மடத்துக்கு ஒரு கிராமத்தை அர்ப்பணம் பண்ணியிருக்கிறார். அந்த தான சாசனம் மடத்தில் இருக்கிறது. அந்த கிராமம் இந்த தஞ்சாவூரை தொட்டுக்கொண்டு அதன் தெற்கு பாகத்தில் இருக்கிறது. அதன் பெயர் புலவச்சேரி. புலவர்சேரி என்பதுதான் புலவச்சேரி என்றாகி இருக்கிறது. அநேக புலவர்கள் வாழ்ந்த அல்லது அடிக்கடி வந்து தங்கியிருந்த இடமாக இது இருந்திருக்க வேண்டும் என்பது என் ஊகம். நீங்கள் தஞ்சாவூர்தான் புலவர்களை கொண்டாடிய வாணனின் ஊர் என்று காட்டியிருப்பதாக தெரிந்தவுடன் நான் ஊகித்த விஷயம் நிச்சயப்பட்டே விட்டது. அவனுடைய காலத்தில் எப்போது பார்த்தாலும் மொய்த்து கொண்டிருந்த புலவர்கள் தங்கி இருந்ததால்தான் இந்த கிராமத்துக்கு புலவர்சேரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறதென்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். இதை கேட்ட ஐயர் பழைய சுவடி ஒன்றை கண்டுபிடித்தால் எப்படி பரவசமடைவாரோ அப்படி களி கூத்தாடினார். அநேகமாக எல்லாரும் சோழ தேச தஞ்சை என்று நினைத்ததை பாண்டிய நாட்டு ஊர் என்று காட்டிய மாதிரியே இன்னொரு ஊர் விஷயமாகவும் அவர் ஆராய்ச்சி பண்ணி முடிவு வெளியிட்டிருக்கிறார். இதிலேயும் எனக்கு துக்குனியோண்டு ரிசர்ச் சேர்ந்திருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து திருச்சித்திரக்கூடம் எது? சைவர்களுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முதலிடம் பெற்றுள்ள சிதம்பரத்தை வைஷ்ணவர்களும் தங்களுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் என்கிறார்கள். பரமேஸ்வரன் நடராஜாவாக ஏக ஆட்டம் ஆடும் அந்த சேத்திரத்திலே, அந்த ஆலயத்திலேயே மகா மாயாவியான மகாவிஷ்ணு கோவிந்தராஜா என்ற பெயரில் ஒரே தூக்கமாக தூங்கிக் கொண்டே ஜகத்ரக்ஷணம் பண்ணுகிறார். இந்த சந்நிதிதான் திருமங்கையாழ்வாரும் குலசேகர பெருமாளும் மங்களாசாசனம் செய்துள்ள தில்லை சித்திரக்கூடம் என்கிறார்கள். ஆனால் சுவாமிநாதையருக்கோ இந்த திவ்ய தேசம் சிதம்பரம் இல்லை என்று அபிப்பிராயம். சித்திரக்கூடம் என்பது பெயரானால் அதிலுள்ள மூர்த்தி ராமச்சந்திர மூர்த்தியாகத்தானே இருக்கணும். பேர் சித்திரக்கூடம், பெருமாள் கோவிந்தராஜா என்றால் பொருத்தமே இல்லையே என்று அவருக்கு யோஜனை. சேஷ சயனம் செய்யும் மகாவிஷ்ணுவை கோவிந்தராஜா என்று கிருஷ்ணராக ஆக்குவது மட்டும் சரியா என்றால் சரிதான். ஏனென்றால் கிருஷ்ணர் பூர்ணாவதாரம் என்ற முறையிலே அவரையும் மகாவிஷ்ணுவையும் ஒருவராகவே பாவிப்பது வழக்கம்தான். திருப்பதி ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கே கோவிந்தா தானே போடுகிறோம். ஐயரின் கவனத்தில் பதிந்த இன்னொரு விஷயம். சித்திரக்கூடத்தை பாடியுள்ள குலசேகரர் தம்முடைய பெருமாள் திருமொழியின் அந்த பாசுரத்தில் முழுக்க இராமாயண சம்பவங்களையே சொல்லிக்கொண்டு போவதாகும். ஆனபடியால் ராமரை மூலவராக கொண்ட ராமச்சேத்திரமாகிய வேறேதோ தில்லை சித்திரக்கூடத்தை தான் சிதம்பரமாக நினைக்கும் வழக்கம் வந்துவிட்டதா என்று ஐயர் ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஓர் எதிர்கேள்வி கேட்கலாம். குலசேகரர் ராமனையே இஷ்ட மூர்த்தியாக உபாசித்தவர். பூர்வத்தில் இவர் சேர நாட்டு அரசராக திருவஞ்சிக்களத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்திய போது இராமாயண உபன்யாசம் நடந்து அதிலே ஜனஸ்தானத்தில் இருந்த 14,000 ராட்சசர்களுடன் யுத்தம் செய்வதற்காக ராமர் தனி மனிதராக புறப்பட்டார் என்ற இடம் வந்தவுடன் இவர் பக்தி பரவசத்தில் கால பேதங்களை மறந்துவிட்டார். என் சுவாமி தனித்து போகவா? இதோ என் சேனைகளை திரட்டிக்கொண்டு கூட போவேன் என்று கிளம்பியிருக்கிறார். அவருக்கு
அந்தாராமமயமாக இருந்ததால் திருக்கண்ணபுரத்தில் கூடத்தான் கௌசல்யா தேவியின் பாவத்தில் குழந்தை ராமருக்கு தாலாட்டு பாடியிருக்கிறார். ஆகையால் கோவிந்த ராஜாவையும் அவர் ராமராக பாடியிருப்பதில் ஆராய்ச்சிக்கான விஷயம் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். இதிலே எனக்கு ஒரு கட்சியும் இல்லை. சுவாமிநாதையர் கருத்தை சொல்ல மட்டுமே வந்தேன். அவர் அபிப்பிராயப்படி திருக்கண்ணபுரத்தில் பாடிய மாதிரி ஜெனரலாக பொதுப்படையாக இல்லாமல் சித்திரக்கூடத்தில் பாடிய போது தில்லைநகர் திருச்சித்திரக்கூடந்தன்னுள் திரள்விளங்கு மாருதியோடமர்ந்தான் தன்னை என்று இது ராமனின் மூர்த்தி இருக்கும் சன்னதிதான் என்று திட்டமாக குறிப்பிட்டே காட்டியிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து தில்லை விளாகம் ராம விக்கிரக சிறப்பு. இவருடைய அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்தும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டார். தில்லை விளாகம் என்று சிதம்பரத்தின் பேர் கொண்டதாக தஞ்சாவூர் ஜில்லா திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் உள்ள கிராமத்தில் 100 வருஷம் முந்தி சீதா லக்ஷ்மண ஹனுமத் சமேத ராமச்சந்திரமூர்த்தி விக்கிரகமும் சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமத் நடராஜமூர்த்தி விக்கிரகமும் பூமிக்கடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டார். இவரும் உடனே உண்மையை கண்டெடுக்க ஆராய்ச்சியால் தோண்டினார். முடிவாக இந்த தில்லை விளாகம்தான் திருச்சித்திரக்கூடம் என்ற திவ்ய தேசம் என்று தீர்மானம் பண்ணினார். உபய வேதாந்தியாய் இல்லாவிட்டாலும் உபயத்தில் ஒன்றான திவ்ய பிரபந்த பெருமாள் திருமொழியில் இவர் செலுத்திய ஈடுபாடு பலனளித்து விட்டது. தில்லை விளாகம் என்று இன்று ஊர் பேரே இருப்பதால் இது ஆதியில் தில்லை சித்திரக்கூடம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடும் தான். தில்லைக்குரிய நடராஜாவும் சித்திரக்கூடத்துக்குரிய ராமரும் சேர்ந்து இருக்கும் இந்த ஊருக்குத்தானே இந்த பேர் ரொம்ப பொருத்தம். இங்கே நடராஜமூர்த்தி அகப்பட்டது எவ்விடத்தில் என்றால் அம்பல ஊருணி என்ற குளத்தருகில். மறுபடியும் தில்லை சிற்றம்பல சம்பந்தம் வந்துவிடுகிறது. அதாவது பூர்வ காலத்தில் இது 2வது சிதம்பரமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். இப்போதும் திருவெண்காட்டை ஆதி சிதம்பரம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சிதம்பர தீட்சிதர் 3000 வரையில் ஒரு பிரிவினர் வெகு காலம் முன்பு தில்லை விளாகத்திலும் பூஜகர்களாக இருந்திருக்கலாம். அதனாலேயே குலசேகர பெருமாள் அந்தணர்களொரு 3000 வரைத்த என்று பாடியிருக்கலாம். தில்லை விளாகத்துக்கு உள்ள ராம சம்பந்தம் ரொம்ப சுவாரஸ்யம். விக்கிரகம் கிடைத்த பிறகு கட்டிய கோவிலுக்கு புஷ்கரணியாக இருப்பது ராம தீர்த்தம் எனப்படுவதற்கு ரொம்ப காலமாக நல்ல பிள்ளை பெற்றால் குளம் என்ற பெயர் வழங்கி வந்திருக்கிறது. யார் அந்த நல்ல பிள்ளை பெற்றால் என்றால் கௌசல்யா தேவிதான். கௌசல்யா சுப்ரஜா என்று விஸ்வாமித்திரர் வாக்கால் இன்றைக்கும் விஸ்வம் முழுவதும் ஸ்துதிக்கப்படுபவன் ராமன். சுப்ரஜாவுக்கு நேர் தமிழ்தான் நல்ல பிள்ளை. இவ்வூருக்கு பக்கத்தில் கழுவன் காடு இருக்கிறது. ஜடாயு கழுகை நினைவுபடுத்துவதாக ஜாம்பவான் ஓடையும் இருக்கிறது. ஏலற்றுமையில் தம்பிக்கோட்டை லக்ஷ்மணன் பேரில் ஏற்பட்டது என்கிறார்கள். அப்புறம் 6-7 மைல் போனால் அதிராம்பட்டினம் என்கிற அதிவீர ராமப்பட்டினம். இன்றைக்கு தெய்வீகமான ரூப சௌந்தரியத்துக்கு பேர் போன விக்கிரகங்களாக ஒரு 10-15 முதல் ரேங்குகள் கொடுத்து சொன்னால் அதில் தில்லை விளாகம் ராமரும் ஒருத்தராக இருப்பார். 5 அடி உயரத்துக்கு அந்த சந்தமாய் சர்வாங்க சுந்தரராய் நிற்கும் ராமச்சந்திரமூர்த்தியை எத்தனை முறை பார்த்தாலும் தெவிட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நரம்புகள் ரேகைகள் கூட தெரிகிற மாதிரி அப்படி ஒரு நுட்பமான சிற்ப வேலைப்பாடு என்று சொல்வது கூட தப்பு. சிற்பி கை வழியாக ஸ்ரீராமனே வந்திருக்கிறான் என்று தான் சொல்லணும். இதிலேயுள்ள அநேக விஷயங்களுள் ஒன்று ராமச்சரம் என்கிற அம்பு. மற்ற ஸ்தலங்களில் உள்ளது போல் கூர்முனை கோடியிலுள்ள தலைப்புற நுனியில் மொட்டையாகவோ பிறை வடிவமாகவோ முடியாமல் ஒரு முக்கோணத்தைப் போல முடிந்திருப்பது. இன்னொரு விசேஷம், இடது கை மணிக்கட்டில்
கௌசல்யா தேவி நல்ல பிள்ளை பெற்றால் அந்த நல்ல பிள்ளையின் வனவாசத்தில் அதற்கு தீங்குகள் வராமல் இருக்க வேண்டும் என்று கட்டிய ரக்ஷை காணப்படுவது. சீத்தை, லக்ஷ்மணர், ஹனுமார் எல்லாமே நெஞ்சை கவர்கிற மூர்த்திகள். ஹனுமாரிடம் சிறப்பு அம்சம் திரள் விலங்கு மாருதி என்று ஆழ்வார் சொன்னது. வீரத்தின் திரளாக இல்லாமல் பணிவின் திரளாக பக்தியின் சக்தியாக வடித்தெடுக்கப்பட்டிருப்பதாகும். எங்கேயுமே எஜமானர் முன்பு அவர் அசம்பாவிதமாக வீரத்தை காட்டிக்கொண்டு நிற்பதில்லை என்றாலும் இங்கே அடக்கத்திலும் அடக்கமாக இடது கையை உடம்பை சேர ஒட்டி தொடையில் வைத்துக்கொண்டு வலது கையால் வாயை புத்திக்கொண்டு நிற்கிறார். பரத சத்ருகணர்களோடு பட்டாபிஷக்தராக அமர்ந்த திருக்கோலத்தில் இல்லாமல் இப்படி சீதா லக்ஷ்மண சமேதரராக மாத்திரம் ராமர் நின்ற திருக்கோலத்தில் விளங்குகிற ஆலயங்களை சித்திரக்கூடம் என்று சொல்வது வழக்கம். வனவாசத்தில் சீதா லக்ஷ்மணர்களோடு மாத்திரம் ராமர் இருந்ததில் முக்கியமான 2 இடங்கள் சித்திரக்கூடமும் பஞ்சவடியும் ஆகும். ஆனால் பஞ்சவடியில் சீத்தையின் அபகரணம் நடந்ததால் அதை சொல்லாமல் இப்படி மூவராக உள்ள சந்நிதியை சித்திரக்கூடம் என்றே சொல்கிறார்கள். சித்திரக்கூடத்தில் ஆஞ்சநேயர் ராமரிடம் வந்து சேரவில்லைதான். ஆனால் நாம் வழிபடும்போது ஒரு தெய்வத்தோடு அதன் பிரதம கிங்கரரையும் சேர்த்துத்தான் ஆராதிக்க வேண்டும். நந்திகேஸ்வரர் இல்லாமல் பரமேஸ்வரனையும், கருடாழ்வார் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும், ஆஞ்சநேயர் இல்லாமல் ராமரையும் பூஜிப்பதற்கில்லை என்பதாலேயே இங்கே ஆஞ்சநேயரும் காட்சி கொடுக்கிறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகாபெரிவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகாபெரிவாச்சரணம்.